அதுவும் எஸ்பெஷலாக அண்டர் 20,000 நம்ம பார்த்தோன்னா ஏகப்பட்ட காம்ப்ரமைசஸோடு தான் வந்து ஒரு ஃபோனை நம்ம சாம்சங்லேருந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஹே கைஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக சாம்சங் இன்னைக்கு இந்தியாவில் மிட் ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு தரமான சம்பவமா இல்லை எப்பவும் பண்ணுற மாதிரி மொக்கையான சம்பவமா அப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஸோ சாம்சங் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த Galaxy F23 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் சில சொதப்பலான விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம மொத்தமாக வந்து வீடியோவில் பேசலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து நம்ம சேனலுக்காக எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ப்ரொமோஷன். நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்ஸ் சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஷார்ட்ஸ் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்த வாரம் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிக் சேவிங் டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அமேசானில் இன்னும் ரிவீல் பண்ணல, பட் அமேசான்லேயே வந்து ஒரு ஆஃபர் கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரிபப்ளிக் டே சேலுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய கேப் கழிச்சு ஒரு நல்ல ஆஃபரை வந்து இந்த வாட்டி கொண்டு வராங்க. ஸ்மார்ட் ஃபோன் கேட்ஜெட்ஸ் இல்லாமல் வந்து நிறைய கேட்டகரிஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் இருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்காகவே வந்து டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சில இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன். நிறைய டீல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆஃபர் வீடியோவும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில லைட்னிங் டீல்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக அந்த டைம் வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டீல்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து டெலிகிராம் ஆஃபர் சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஆஃபர் சேனலில் வந்து டெக்கு பற்றி மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு ஃபுல் டைம் யூடியூபர்னாவே வந்து யூடியூப் இன்கம் வச்சுட்டு மட்டும் பெருசாக வந்து ரன் பண்ண முடியாது. அஃபிலியேட் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலோட அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த லிங்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேனலுக்கு வந்து டேரெக்டாக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல் அண்ட் டெக் டிஸ்கஷன் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நம்ம குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டிசைன்லேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்சங் வந்து ரியர் டிசைனில் வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் டிசைன் இது. ஏன்னா நம்ம M52 பார்த்த மாதிரி சிம்லர் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து அக்வா ப்ளூ, இன்னொன்று அக்வா க்ரீன். இந்த 2 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் டிசைன் நம்ம எடுத்துகிட்டோம்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துட்ருக்காங்க. இது எப்போ M சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து இவங்க விடுற மாதிரியே தெரியல. ஸோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் M சீரிஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து AMOLED டிஸ்பிளேலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, டிசைன் மட்டும் தான் வந்து கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்களான்னு பார்த்தோன்னா டிஸ்பிளேலையும் வந்து கை வச்சிருக்காங்க இந்த வாட்டி. பட் அதை பற்றி நம்ம டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டில் பேசலாம். ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து அண்டர் 200 கிராம்ஸ் இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது. 198 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. 8.4 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. வெயிட் அண்ட் திக்னஸ்லேயே வந்து நம்மளுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் இருக்கதா சொல்கிறாங்க. S20 FE வந்து Gorilla Glass 5 கொடுக்கல, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம் தான். பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எம்பெட் பண்ணி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பேக் சைடை விட சைட் மவுண்டட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாக்கெட்லேருந்து நம்ம ஃபோன் வெளில எடுக்கும் போதே டப்புன்னு அன்லாக் பண்ணி எடுத்துடலாம். மற்றபடி டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா இந்த 20,000 ப்ரைஸ் பிராக்ல F42 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்த சிம்லர் டிஸ்பிளே செட்டப் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் இந்த வாட்டி வந்து ஒரு 6.6 இன்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்கு. ஸோ பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 401 ppi இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் விஷயத்துக்கு வந்து 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. அதோட டிஸ்பிளேல வேற லெவலில் சம்பவத்தை பண்ணியிருக்காங்களேன்ற மாதிரி தோணும். LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இருக்கு. சாம்சங்கில் பட்ஜெட்லேயே வந்து நம்ம நிறைய AMOLED டிஸ்பிளே ஃபோன்ஸ் பார்த்துருக்கோம். ஏன் பழைய 8,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண M10Sலேயே வந்து AMOLED டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. F42 லாஸ்ட் ஒரு 20 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபோன். அதை பற்றி வந்து நான் சேனலில் இன்னும் வீடியோ வரல, அதை பற்றி வரும் கண்டிப்பாக. பட் அதில் வந்து TFT பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு சுமாராக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சாம்சங் எங்கேயுமே வந்து IPS பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்களா, TFT பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு எங்கேயுமே வந்து ரிவீல் பண்ணல. ஸோ அது வந்து கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா LCD டிஸ்பிளே கொடுக்குறோன்றது வந்து பெருசாக ஓப்பனாக சொல்லியே இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. பட் என்ன டைப் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் வந்து பார்க்கணும். TFT இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் மோஸ்ட்டாக வந்து TFT யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா F42 நம்ம பார்த்துருந்தோம். மற்றபடி சென்சார்ஸ் நம்ம பார்த்தோன்னா சாம்சங் இந்த ஃபோனில் வந்து எந்த ஒரு பேசிக் சென்சாரையும் ஸ்கிப் பண்ணல. அண்ட் டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா
பார்த்தீங்கன்னா கால் பேசும்போது இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து நாய்ஸ் செப்பரேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வாய்ஸ் வந்து அதிகமாக பிக்கப் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. லான்ச் இவன்லேயே வந்து அதை பற்றி பேசியிருந்தாங்க. அது கேட்குறது வந்து நல்லா தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எம் சீரிஸில் பார்த்தனால வந்து வீடியோ ரெக்கார்டிங்லேயே வந்து நாய்ஸ் செப்பரேஷன் ஓரளவு நல்லா இருந்தது. கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, இவங்களோட ஓன் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 123 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 MP மேக்ரோ. ஸோ இந்த 2 MP கூட வந்து விட்டுருங்க நீங்கள். ஸோ இந்த 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் அந்த வாட்டர் ஆஃப் நாட்ஸில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 மெகா பிக்சல் நம்பர் மெகா பிக்சல் கம்மியாக இருக்கும். பட் ரியல் வேர்ல்டில் சூப்பராக இருக்குமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். F22 ஃப்ரண்ட் கேமராவில் இதே 8 MP தான் கொடுத்துருக்காங்க. படும் மோசமாக இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஒரு நல்ல லைட்டில் போய் நம்ம லைட்டை போய் தேடி போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. F42 ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீரியஸாக சொல்லணும்னா இந்த ஃப்ரண்ட் கேமரா மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதுவும் F42 வீடியோக்கு வந்து பயங்கர சொதப்பலாக இருந்தது ஃப்ரண்ட்டில். அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் நம்ம F41லாம் எடுத்துகிட்டோம்னா வீடியோக்கு அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தது. ஃப்ரண்ட்லேயே வந்து 4K வீடியோ சப்போர்ட் அது இதுன்னு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வீடியோஸ் ஷூட் பண்ண முடிஞ்சது. சாம்சங் வந்து நாள் போக போக வந்து ஒரு மொக்கையான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. F22ல பார்த்தா அதே கேமரா செட்டப் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும். அதுலேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் மற்றபடி ப்ராசஸர்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. 750G நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கல, லிமிடெட் ஃபோன்ஸில் தான் பார்த்துருந்தோம். நம்ம சேனல்லே வந்து போன வருஷம் மீட் நையில் பார்த்துருந்தோம். M42 செக் பண்ணியிருந்தோம். 750G வந்து ஒரு மொக்க சிப்செட்னு சொல்ல முடியாது. நார்மல் டே டு டே யூசேஜ்க்கெல்லாமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் கொடுக்காது. ஓரளவுக்கு வந்து டீசென்டான கேமிங்கும் பண்ணலாம். நம்ம சாம்சங் இந்த வாட்டி வந்து பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக கூலிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. சிப்செட் சூஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து கொஞ்சம் பழைய ப்ராசராக இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 750Gக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G பேண்ட் நம்ம எடுத்துட்டாலே வந்து கிட்டத்தட்ட 12 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் நம்ம ஊரில் எப்போ 5G வரணும்னு தெரியாது. வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னு தெரியாது. சரி அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னு பார்த்தா கூட அது என்ன ப்ரைஸ்க்கு அஃபோர்டபுளாக இருக்கும்னு தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறதும் வேஸ்ட்டு தான். அது வந்ததுக்கப்புறமா வந்து பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4/128 6/128 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. LPDDR4X RAM தான் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு பார்க்கும்போது UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. பட் அதை பற்றி அவங்க எங்கேயும் ரிவீல் பண்ணல. சரி ஃபைனலாக வந்து முக்கியமான விஷயத்துக்கு வந்தோன்னா இதில் வந்து ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். பட் போன ஜென்ரேஷனில் வந்து 6000 mAh பேட்டரி பார்த்துருந்தோம். அதை விட எஃபிஷியன்டான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ரைட்டு, 100-200 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. நல்ல கெப்பாசிட்டி 5000 mAh வந்து நம்மளுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டியில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. பட் எங்கே காம்ப்ரமைஸ்னு பார்த்தோன்னா பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கல. ஸோ மோஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா சாம்சங் வந்து 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பாக்ஸில் வந்து 15 வாட் சார்ஜர் கொடுத்துட்டு இருந்தாங்க. S20 FE எடுத்துட்டாலுமே வந்து அதில் ஒரு 15 வாட் சார்ஜர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இத்தனை நாள் வந்து அவங்க S சீரிஸில் மட்டும்தான் வந்து சார்ஜர் கொடுக்காம இருந்தாங்க. பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து F சீரிஸில் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா M சீரிஸ் அண்ட் A சீரிஸில் சார்ஜர் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரி நானே கேட்குறேன் அப்படின்னா சார்ஜர் கொடுக்கல, ஓகே ஃபைன். பட் கேபிள் நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்க கேபிள் பார்த்தோன்னா Type-C to Type-C கேபிள். என்விரான்மெண்ட்டை வந்து நாங்கள் சேவ் பண்ணுறோன்ற எல்லாமே வந்து ஒரு சும்மா ஒரு கதை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பியூராக பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த பாக்ஸில் கொடுக்குற கேபிள் வந்து என்ன நார்மல் Type-A to Type-C கேபிள் கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து Type-C to Type-C கேபிள் தான் தராங்க. ஏன்னா அவங்க 25 வாட் சார்ஜர் வந்து Type-C சப்போர்ட் இருக்குது. ஆப்வியஸாக எல்லாருமே வந்து 15 வாட் சார்ஜர் வாங்குறது, நான் போய் 25 வாட் சார்ஜர் வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு 25 வாட் சார்ஜர் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் அந்த 25 வாட் சார்ஜரோட சேல்ஸில் வந்து லைட்டாக பூஸ்ட் அப் பண்ணலாம். மோஸ்ட்டாக நம்ம இந்த ப்ரைஸ் ப்ரைடில் பார்த்தோன்னா அந்த மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கவங்க தான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து இவங்க இந்த மாதிரி சார்ஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது வந்து சுத்தமாக சரியில்லை. இப்போ வந்து நான் F23 வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து 5-6 சாம்சங் சார்ஜர் இருக்குது. நான் அந்த சார்ஜரில் வந்து ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிப்பேன். பட் யாராவது வந்து புதுசாக சாம்சங்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees போட்டு வந்து சாம்சங் சார்ஜர் வாங்குற மாதிரி தான் இருக்கும். சில பேர் எல்லாமே வந்து ஒரு பழைய சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சாம்சங் சார்ஜர் ரிமூவ் பண்ணுறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே இல்லை. ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் ப்ராக்கெட் நாங்கள் கொண்டு வந்ததுனால வந்து சார்ஜர் ரிமூவ் பண்ணோன்னு சொன்னால் அந்த ரீசனை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் இருக்குது. ஒரு மொக்க ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் வந்து டிஸ்பிளேலேயே வந்து பெருசாக கை வச்சுட்டாங்க. நம்ம வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கூட கேட்கல. 68 AMOLED கொடுத்து இதோட ஒரு 2000 ரூபாய் அதிகமாக ப்ளேஸ் பண்ணி அதே 15 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருந்தாலுமே வந்து நம்ம மோர் தென் சஃபிஷியன்ட் தான் சொல்ல போகிறோம். ஸோ ப்ரொசஸர் விஷயத்தில் வந்து இவங்க ஒரு சூப்பரான ஜாப்
பண்ணியிருக்காங்க. பின்னாடி ரியரில் வந்து ஒரு புது சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் விஷயத்துலேயே வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 12 வருது. சாம்சங்லேருந்து அஃபிஷியலாக 2 இயர் மேஜர் அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 14 வரைக்கும் நமக்கு மேஜர் அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் இருக்கதா சொல்கிறாங்க. சார்ஜரில் கை வச்சது எல்லாமே வந்து சீரிஸ் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எது பண்ணாலுமே வந்து மக்கள் கிராண்டடாக எடுத்துப்பாங்கன்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இவங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கேஸ் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்க்ராட்ச் கார்டு வரதில்லை சுத்தமாக. சரி கேஸு ஸ்க்ராட்ச் கார்டு கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் சரி சார்ஜர் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற செக் பாக்ஸில் எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம வந்து வெளியில் போய் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் ஆனாலுமே வந்து சாம்சங்கோட சார்ஜரே வாங்குவோம். பட் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் யூசர்ஸ் வந்து வெளியில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சார்ஜர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி சீப்பான சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால ஃபோனு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இப்போ நான் ஒரு கன்சூமராக இருக்கேன் அப்படின்னா ஃபோனை வாங்குறதே பெரிய விஷயம், இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜர் வேறு வாங்குவேனான்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். இதுக்காக தனியாக வந்து சார்ஜர்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை தூக்கி சார்ஜ் போட்டு போயிட்டே இருப்பேன் தான் நினைப்பேன் நான். பட் எல்லார் வீட்லேயுமே வந்து சாம்சங் சார்ஜர் இருக்குமான்றது வந்து கொஷின் மார்க் தான். ஸ்டஃப் கூல் ஆங்கர் மாதிரி வந்து ஒரு பிராண்டட் சார்ஜர் நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் வந்து ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சார்ஜரில் வந்து நீங்கள் தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு வந்து என்ன கழுவி ஊற்றலாம், ஏன் நீங்கள் சாம்சங் ஆப்போசிட்டாக பேசுகிற அப்படின்னு. உங்களை விட வந்து எனக்கு சாம்சங் மேலே வந்து ஒரு பர்சனல் டச் இருக்குது. எனக்கு சாம்சங்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க டிவைசஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்கும். பட் அது நல்லா இல்லை அப்படின்னா வந்து நான் உங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நல்லா இருந்தது அப்படின்னாலும் வந்து உங்ககிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபோன்ஸ் வந்து நல்லா இருக்கக்கூடிய சாம்சங் ஃபோன் இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து நான் எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு எந்த சாம்சங் டிவைசஸ் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓகே சொல்லிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து வெறும் ஃபோனை மட்டும் தான் வந்து பார்சல் கட்டி அனுப்பிச்சு விடுவாங்க. இப்போ இவங்க பண்ணதுனால என்ன இவங்களுக்கு பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா, சார்ஜர் வந்து எக்ஸ்ட்ரா தனியாக விற்க முடியும், அது அடிஷ்னல் சேல்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபோனோட பாக்ஸ் சைஸ் சின்னதாகுது, அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு ஃபோன் வைக்கிற இடத்துல வந்து இப்போ இவங்களால வந்து 2-3 ஃபோன் வந்து வைக்க முடியும், ஸ்பேஸ் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி அவங்க பிராண்ட் சைடில் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்கும்போது இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் சாம்சங் வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாராச்சும் இந்த ஃபோனுக்கு வந்து அப்கிரேட் ஆகுறாங்க, அப்கிரேட் ஆகும்போது வந்து கூடவே வந்து அவங்களுக்கு சார்ஜர் நீட் இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக அந்த சார்ஜருக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சார்ஜருக்கும் வந்து இவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. சார்ஜர் வந்து அதே எம்ஆர்பி விலையில் தான் விற்பாங்க. ஒரு பிராண்ட் பண்ணுற எல்லா மொக்க விஷயத்தையுமே வந்து நம்ம கிராண்டட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா என் கன்சூமர் தலையில் தான் வந்து மிளகா அரைப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோன்னா சோனி, HTC, LG இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸ் இருக்கிறதுனால சாம்சங் நல்லா ஒரு காம்படிட்டிவான டிவைசஸ் கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்தது. பட் இப்போ யாருமே இல்லாதனால வந்து இவங்க ஒரு மோனோபோலி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சாம்சங்கோட 2021 இயர் ஆன் இயர் growth நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதே வந்து ரெட்மி, ரியல்மி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரியல்மி எல்லாமே வந்து 700-800% வந்து இயர் ஆன் இயர் growth காட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து நம்ம எது பண்ணாலுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க போல். ஸோ அவங்க வந்து சீரியஸாக எல்லாத்தையுமே மாற்றிக்கணும். அவங்களோட மிட் ரேஞ்ச் லைனப் வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு தான் தோணுது. M31 அப்புறமா வந்து ஃபுல்லாக மொக்கையாக தான் இருக்குது. M33 வந்து பெருசாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா வந்து இப்போ A53 லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன்ஸே சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் தோண வைக்குது. சாம்சங் வந்து மார்க்கெட்டில் எங்களுக்கு காம்படிஷன் யாருமே இல்லை, நாங்கள் ஒரு தனி பாதையில் தான் போயிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்களோட ப்ரீமியம் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பட்ஜெட் ஃபோன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா M31, M31s, M51 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் அதில் நம்ம ஒரு சில ஃபோன்ஸ் 9611, 9610 ஃபோன்ஸ்லேயும் வந்து நிறைய இஷ்யூ, மதர் போர்டு இஷ்யூ அது இதுன்னு வந்ததுனால வந்து சாம்சங்கோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வந்து காண்டாயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மதர் போர்டு இஷ்யூ வரதெல்லாமே வந்து இவங்க சைடில் இருந்தால் ஃபால்ட் வருது. அப்போ இவங்களே வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரணும். அதுவும் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக பார்த்தாலும் சரி, ஒரு சாம்சங்கோட என் கன்சூமராக பார்க்கும்போது வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து காண்டா தான் ஆகுது. சாம்சங் இந்த மாதிரி பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரே வீடியோவில் வந்து மொத்தமாக வந்து புலம்பி தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி வந்து இன்னொரு வீடியோலாம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பட் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க லூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ரியல்மியில் கொடுக்குற அதே ஸ்பெக்ஸ் வந்து நமக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. அவங்க ஆஃபர் பண்ணுறதுல அட்லீஸ்ட் 60-70% ஆஃபர் பண்ணால் கூட போதும் தான் சொல்கிறோம். பட் அதுவும் எஸ்பெஷலாக 120,000 நம்ம பார்த்தோன்னா ஏகப்பட்ட காம்ப்ரமைசஸோடு தான் வந்து ஒரு ஃபோனை நம்ம சாம்சங்லேருந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட் கொஞ்சம் அப்படியே 20,000 மேலே போனால் A52 இருக்குது, M52 இருக்குது, A52s எல்லாமே வந்து ஒரு அந்த லெஜெண்டரி லிஸ்ட்டில் வந்துடும். ஸ்டில் A52s, S20 FE எல்லாமே வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த வருஷம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது திருப்பி வந்து மொக்க சம்பவம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 4GB and 128GB வேரியன்ட் வந்து 15,999 கொண்டு வந்திருக்காங்க. 6+128 வந்து 16,999 கொண்டு வந்திருக்காங்க. இனிஷியலாக ICICI கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 1000 ரூபி ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 14,999 வாங்க முடியும். 16th மார்ச்லேருந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.